ஆம், வணக்கம். சத்யேந்திரா பேசியிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று விஜய் அவரது ஜனநாயகன், இன்னொன்று சிவகார்த்திகேயன்து பராசக்தி. ஆக்சுவலி பராசக்தின்ட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே படம் வந்துச்சு. சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாரு. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. டைட்டில் அதான் பராசக்தின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ கொஞ்சம் டைமில் ஒரே டைமில் 2 சூப்பர் ஸ்டாரு 3 சூப்பர் ஸ்டாரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. எங்கே ப்ராப்ளம் வரப்போகுதுன்ட்டா ஃபேன்ஸ் ப்ராப்ளம் வருது. அந்த ஃபேன்ஸும் இந்த ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்துட்டா அவருக்கு விஜய்க்கு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் இது ஒரு ஃபேண்டம் இல்லை. விஜய்க்கு பயங்கர ஃபேன்ஸ். சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல நடிகர். விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லை. அவங்க இதில் ஒரு 15% ஃபேன்ஸ். விஜய்க்கு 100%, அதில் இவருக்கு ஒரு 15%, ஒரு 20% ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 2 படம் 14ஆம் தேதி ரிலீஸ்ன்னுட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் திடீர்னு டேட்ஸ் மாறிச்சு. ஐ திங்க் சிவகார்த்திகேயன் படம் 9th, விஜய் படம் 10th நினைக்கிறேன். அப்படிதான் நான் இந்த யூடியூப்ல பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த 2 படங்கள் இதில் காம்படிஷன் ஒன்றும் கிடையாது. இந்த 2 படத்தில் காம்படிஷன் ஒன்றும் கிடையாது. ஏதோ இப்போ சிவகார்த்திகேயன் போயிட்டு நான் விஜய்க்கு காம்படிஷன் நான் இந்த படம் வெளியிடுறேன் அப்படியெல்லாம் அவரும் சொல்ல. விஜய் கூட நான் சிவகார்த்திகேயன் படத்துக்கு என் படம் காம்படிஷன் அப்படியே அவங்க சொல்ல. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதால அவங்க ஃபேன்ஸு பப்ளிக்கு அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க தவிர இதில் எந்த காம்படிஷனும் கிடையாது. இப்போ இந்த சிவகார்த்திகேயன் படம் டைரக்ட் பண்ணிருக்குது சுதா கொங்காரா. ரொம்ப நல்ல டைரக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைரக்டர், லேடி டைரக்டர். மாதவனை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படத்தை பேர் வந்துட்டு அது ஒரு பாக்ஸிங் சப்ஜெக்ட். ஒரு பொண்ணை ஒரு ட்ரைன் பண்ணுறாரு. தென் சூர்யாவை வச்சு கூட ஒரு ரொம்ப நல்ல படம் பண்ணியிருந்தாங்க. அந்த லேடி ரொம்ப நல்ல படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வினோத் கூட ரொம்ப நல்ல டைரக்டர். இந்த ஜனநாயகன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவரு கூட ரொம்ப நல்ல டைரக்டர். கார்த்திக் வச்சு ஒரு நல்ல படம் பண்ணாங்க. 2-3 நல்ல படங்கள் பண்ணாங்க. ஸோ இப்போ இதில் காம்படிஷன்ட்டு யாரும் பேசல. பப்ளிக் தான் பேசிட்டு இருக்கு, ஃபேன்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஒரே டைமில் 2 படம் ரிலீஸ் ஆகிற சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைமில் எம்ஜிஆர் சொன்னாரா, இல்லை கணேசன் சிவாஜி கணேசன் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க, என் படம் அடுத்த அவரை போட்டுக்கோங்கன்ட்டு விட்டு கொடுத்தாரு. பட் அவங்களுக்கு 2 பேருக்கும் வண்டர்ஃபுல் ஃபேன்ஸ் இருந்தாங்க. சிவாஜி கணேசனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேன்ஸு, ஃபேமிலி அந்த மாதிரி. எம்ஜிஆருக்கு ஃபேமிலி ஃபேன்ஸு, என்டர்டெய்னிங் ஃபேன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய்க்கு இது கடைசி படம்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. ஒரு வருஷம் கழிச்சுட்டு விஜய் மறுபடியும் திரும்பி வந்துடலாம். திரும்பி வந்துட்டு அவர் மறுபடியும் நடிக்கலாம். மறுபடியும் நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்ட்டு அவர் யங்கா இருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. ஸோ அதனால அவர் மறுபடியும் வந்து நடிக்கலாம். பட் இப்போதுக்கு அதுதான் கடைசி படம்ன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏதான ஒரு படம் 1 வீக் லேட்டாக ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் படம் ஒரு 1 வீக் 8 days 10 days லேட்டாக பண்ணிருக்கலாம். ஏன்ட்டா விஜய் அவர்களுக்கு எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அவங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். பட்
அந்தந்த ப்ரொடியூசர் என்ன டிசைட் பண்ணாரோ தெரியாது. ஒரே டைம்ல 2 படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. 2 சிவகார்த்திகேயன் படம் ஒரு விஜய் படத்துக்கு ஒரு பெரிய போட்டி அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க ஆடியோ லான்ச்சு, நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் உருவாக்கணும், நமக்கு நாங்களே ஃபேன்ஸ் உருவாக்கணும்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 படத்தில் எந்த படம் நல்லா இருக்கு, எந்த படம் நல்லா இல்லைன்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் எப்படியும் விஜய் படம் டெஃபினட்டாக 2 வாரம் ஓடுற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அது படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. 2 வாரம் ஓடும். சிவகார்த்திகேயன் படம் என்ன ப்ளஸ்ன்றா, அவங்க அமரன் நல்லா ஓடிச்சு. அமரன் படம் அவருக்கு நல்ல நேம் கொண்டு வந்துச்சு. அதுக்கு மேலே சுதா கொங்காரா ரொம்ப சூப்பர் டைரக்டர். ஸோ அதனால சிவகார்த்திகேயன் படமும் நல்ல ஓடுற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தியேட்டர்ல காலியா இருக்கு. எங்கே மாலுக்கு நீங்க போனா, எங்கே தியேட்டருக்கு போனா 15 பேர் 10 பேர் 20 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் நல்ல டைம். இப்போ என்ன ஆயிடும்ட்டு ஆடியன்ஸு டிவைட் ஆயிடுறாரு. சிவகார்த்திகேயன் படம் பார்க்கறது கொஞ்சம் பேர் போறாரு, விஜய் படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் போறாரு. ஸோ இந்த டைம்ல தியேட்டர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த டைம்ல தான் பணம் பண்ணும். ஒருவேளை விஜய் படம் முடிச்சு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் படம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்டா 2வது வாட்டி 2 ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் வர்ற வாய்ப்பெல்லாம் இருந்தது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அவருக்கெல்லாம். ஸோ நிறைய மால் எல்லாம் கொஞ்சம் தியேட்டர்ல எல்லாம் 10 பேர் 15 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி படம் வந்தால் தான் அவங்களுக்கு லாபம். அது ஒரு ஹையஸ்ட் ஒரு 3 days 4 days. ஏன் 3 days 4 daysன்றான், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாரு. 1500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஐ மீன் விஜய் படம். நமக்கு சிவகார்த்திகேயன் படம் தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்க்ரீன்ஸில் சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அவர் கம்பேரிட்டிவ் பார்க்க, இவருக்கு இருக்கிற ஃபேமு, இவருக்கு இருக்கிற ஹிஸ்டரி, விஜய்க்கு இருக்கிற ஹிஸ்டரி, ஐ மீன் அவர் ரொம்ப நாளாக நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு, நிறைய எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் கூட அவர் ரீசெண்டாக ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும், அவரு எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன தியேட்டர்ல, மல்டிப்ளெக்ஸ் இல்லாத தியேட்டர்ல நீங்க இந்த 2 படமும் ரிலீஸ் பண்ணா ஒருவேளை அந்த அவங்க ஃபேன்ஸ்க்கும் இவங்க ஃபேன்ஸ்க்கும் ஏதான ப்ராப்ளம் வர்ற வாய்ப்புகள் கூட இருக்கலாம். பட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் 2 படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது சும்மா நம்ம ஒரு தாட், என்ன நடக்க போகுது, ஒருவேளை ரிலீஸ் ஆனா எந்த படம் ஓடும், ஒருவேளை சிவகார்த்திகேயன் படம் இந்த படத்தோட நல்லா ஓடுமா, இல்லை விஜய் படம் இன்னும் நல்லா ஓடுமா, அப்படியெல்லாம் இருக்கும். பட் வினோதும் நல்ல டைரக்டர், சுதா கொங்காரா கூட ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ், ரொம்ப நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ விஜய் அவரது இது கடைசி படம்ன்றதுனால நிறைய பேர் வந்து பார்க்குற வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய. அண்ட் இப்போ விஜய் மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், விஜய் பக்கத்தில் உட்கார்றதுக்கு 1 lakh ரூபி டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஒரு 200 பேர் விஜய் ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு. டோட்டலாக 85,000 சீட்ஸ் சோல்ட் அவுட்டு. மீதி டிக்கெட் எல்லாம் 20,000 ரூபாய். ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டிக்கெட்டு விற்று ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை அங்கே இங்கே நடந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம். விஜய் அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க ஃபேன்ஸு கூட ஆசைப்படுறேன். சின்ன வயசு,
ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயோ ஒரு கன்ஃபியூஷன்லேயோ விஜய் பாலிட்டிக்ஸ் போயிட்டாங்க. அது அவங்க பர்சனல் விஷயம். அவங்க ஜெயிக்கிறாங்களோ, ஜெயிச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ, அதெல்லாம் அவங்க விஷயம். இப்போ நாங்கள் அவங்க படத்தை பற்றி தான் நாங்கள் பேசலாம். ஸோ 14 இருந்தது, டேட்டு 9/10க்கு பின்னாடி தள்ள வச்சுட்டாங்க. ஸோ இப்போ எந்த படம் ஓடுது, எந்த படம் ஓடலன்னு நமக்கு தெரியாது. 2 படமும் நல்லா ஓடலாம், இல்லை 2 படமும் நல்லா இல்லாமல் இருக்கலாம். அது நமக்கு படம் பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக 2 படமும் கண்டிப்பாக வசூல் செய்யும். அவங்க என்ன பண்ண போட்டிருக்காரோ கண்டிப்பாக அந்த படம் கண்டிப்பாக திருப்பி வரும். விஜய் இது லாஸ்ட் படம்ன்றதுனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் வேற மக்களை கூட அவர் படம் பார்க்கணுன்னு காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 படம் நல்லா ஓடட்டும். ஸோ இது ஒரு சின்ன தாட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னை இவ்வளோ நாள் என்கரேஜ் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்.